அப்போ ஒரு இந்த கூட்டத்துக்குள்ள என்ட்ரி ஆனவனே அங்கே வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாமல் நம்ம வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்ததெல்லாம் நம்ம அடிச்சு விடக்கூடாது. அது அறிக்கையை போலீஸ் தரப்பில் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுதான் லீகல் அறிக்கை. ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, விஜய் வந்து அந்த கூட்டத்திற்கு வர்றதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம். இங்கே கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது, இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப தள்ளுமுள்ளாகும். ஆல்ரெடி 6 மணி நேரம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களே கிட்டத்தட்ட பேர் ஒரு ரொம்ப டிஹைட்ரேட் ஆகிற நிலைமையில தான் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை முடிச்சிருங்க, இல்லாட்டி பெரம்பலூரில் மாதிரி கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு கரூர் நகர போலீஸ் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? புஷியானதுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கரூர் மாவட்ட தாவேகா செயலாளருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க அதில் எஃப்ஐஆர்ல இருக்கு. போலீஸ் தரப்பில் எஃப்ஐஆர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் போகிற போக்கில் அடிச்சு விட முடியாது. அப்போ அவங்க வாட்ஸ்அப் முதற்கொண்டு அவங்க பேசின அந்த கால் ரெக்கார்டு முதற்கொண்டு வச்சுருப்பாங்க போலீஸ் தரப்பில். இதெல்லாம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஏங்க நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கலன்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நாங்கள் சொன்னோம், இந்தாங்க ஆடியோ கால், இந்தாங்க வாட்ஸ்அப் சாட்டு, இத்தனை பேர்த்து நாங்கள் பேசினோம், எங்கள் பேச்சை மீறி தான் உள்ளே வந்தாங்க அப்படின்னு போலீஸ் தரப்பில் ஆதாரம் எடுத்து போட்டு என்ன பண்ணுவீங்க?